திருநெல்வேலியில் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடிகளான புல்லட் ராஜேந்திரன் மற்றும் தாடி பாலா ஆகிய இருவரையும் இன்ஸ்பெக்டர் துரைராஜ் தலைமையிலான தனிப்படை போலீசார் இன்று சுற்றி வளைத்து கைது செய்ய முயற்சித்த போது அவர்கள் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹலோ கண்ணம்மா, இன்னைக்கு ஃபுல்லா டிவில உங்க டாபிக் தான் போயிட்டு இருக்கு போல இருக்கு. திருநெல்வேலியில 2 பேர் ரொம்ப சட்டித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் போட விட்டு சுட்டேன். ஃபர்ஸ்ட் சாப்பிடுமா, அப்புறம் பேசலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் நான் கரூர் வரேன், அப்ப மீட் பண்ணலாமா? கண்டிப்பா மீட் பண்ணலாம். சரி, நான் ஸ்டேஷன் கிளம்பிட்டேன். சரிம்மா, ஓகே. டேக் கேர். ஓகே ஓகே கண்ணம்மா, டேக் கேர். ஓகே. வரமா? அந்த துறை அவ்வளோ நல்லவன் இல்லையேம்மா. என்னம்மா பண்றது? யூனிஃபார்ம் போட்டாச்சு, எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியுமா சொல்லு? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேம்மா. பாய்மா. வணக்கம்மா. என்னையா திரும்ப டியூட்டில ஜாயின் பண்ணிட்ட போல இருக்கு? ஆமாம்மா. பாரு, 3 மாசம் சரசரன்னு போயிடுச்சு. அதுக்குள்ளார அவனுக்கு கம்பெனி ஆரம்பிச்சிட்டானுங்கம்மா. சரியா, ரொம்ப டென்ஷன் ஆகாத. அவனுங்க இங்க தானே இருப்பானுங்க, விடு, பாத்துக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கணும் போல இருக்குமா. அவனுங்களை சும்மா விடக்கூடாதும்மா. இப்போ அவங்க மேல கை வச்சா நமக்கு தான் பிரச்சனை. என்னைக்காவது மாட்டுவானுங்களே, அன்னைக்கு பாத்துக்கலாம். என்னோட 3 வருஷம் சர்வீஸ் போச்சுமா. அதான் சொல்றேன்ல, நேரம் வரும்போது பாத்துக்கலாம். இப்போ வண்டி எடு. சரிம்மா. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்கப்பா, சொல்லுங்க சார். நாங்கள் 4 பேர் சேர்ந்து பஸ் பாடி பில்டிங் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் சார். ஆமாம் சார். சார் எங்களை நம்பி ஒரு சேஸ் கொடுங்க சார், நாங்கள் நல்லபடியாக பாடி கட்டி தருவோம் சார். இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க? அண்ணா கிட்ட சார். எந்த மாதிரி பஸ் எல்லாம் பாடி கட்டுவீங்க? ஸ்டாஃப் பஸ்ஸு, ஸ்லீப்பர் பஸ்ஸு, ட்ராவல்ஸு, இந்த மாதிரி எல்லா டைப் பஸ்ஸுக்கும் பாடி பில்டிங் பண்ணி தருவோம் சார். இப்போதைக்கு சேஸ் எடுக்கிற ஐடியா இல்லை, எடுக்கும்போது சொல்லி அனுப்புகிறேன், அப்போ வந்து பார்த்து என்னென்னு பண்ணி கொடுங்க. இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு முயற்சி எடுத்துறீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வரோம் சார். வாங்க. சார், நாங்கள் கனவு தொழிற்சாலை அப்படின்னு ஒரு பஸ் பாடி பில்டிங் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு சேஸ் கொடுங்க சார், நல்லா பாடி கட்டி தருவோம் சார். யார்கிட்ட வேலை பார்த்தீங்க? சார் அண்ணா கிட்ட சார். அண்ணா கிட்ட தானே? ஆமாம் சார். போங்க, அங்கேயே இன்னும் கொஞ்ச நாள் நல்லா தொழில் கற்றுக்கிட்டு அப்புறம் வாங்க. முளைச்சி 3 இலை விடலை, அதுக்குள்ளே கம்பெனி ஆரம்பிச்சிட்டான்னு வந்து நிற்கிறீங்க. எந்த நம்பிக்கையிலையா நான் உங்களுக்கு சேஸ் கொடுக்குறது? இது என்ன சாதாரண வேலை நினைச்சீங்களா? சார் ஒரே ஒரு சேஸ் எங்களை நம்பி ஒரே ஒரு சேஸ் மட்டும் கொடுத்து பாருங்க சார். சார் ப்ளீஸ் போங்கன்னு சொல்கிறேன்ல, போங்க. சும்மா ஆல்பத்தை தூக்கிட்டு வந்துட்டானு. டிசைன்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு சேஸுக்கு பாடி கட்டி காமிங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம். சார் சேஸ் கொடுத்தா தான் சார் பாடி கட்டி தர முடியும். எங்களை நம்பி ஒரு சேஸ் கொடுங்க சார். ஆமாம் சார், பெரிய கம்பெனி, எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். எஸ்கே டிராவல்ஸ்னா நம்பிக்கைன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். இது என்ன டிரைவர் கண்டக்டர் வேலையா? வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டதும் கொடுக்கறதுக்கு 1 கோடி 1.5 கோடின்னு செலவு பண்ணி பஸ் பாடி சரியா அமையலன்னா அந்த பஸ்ஸே கண்டம். இன்வெஸ்ட் பண்ணது டோட்டல் லாஸ். உங்களுக்கு என்ன, கையை வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. நஷ்டப்படுறது நாங்க தானே. அப்படிலாம் ஆகாது சார், நீங்க சொல்ற மாதிரியே பாடி கட்டி தருவோம் சார். உங்களுக்கு என்ன, 4 கம்பெனிட்டு ஒரு செட்டை போட்டு கம்பெனி ஆரம்பிச்சிட்டுன்னு கொட்டேஷனை தூக்கிட்டு வந்துடுவீங்க. எந்த நம்பிக்கையிலே அவங்களுக்கு சேஸ் தரது? இல்லை சார்,
எங்களை நம்பி ஒரே ஒரு சேஸ் மட்டும் கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவோம் சார். முதல்ல ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொன்னல, கிளம்புங்க. இன்னும் போகலையா? போங்கன்னு சொல்லிட்டல. ராஜா, இது என்ன கடைசி வாய்ப்பா? இல்ல மகா. அப்புறம் எதுக்குடா மூஞ்ச இவ்ளோ சோகமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எக்ஸாம்ல ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்குடா. வாழ்க்கையில முதல் தோல்வியை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இப்பதான் நீங்க நம்பிக்கையோட இருக்கணும். உலகத்துல பெருசா ஜெயிச்ச எல்லாரும் உங்களை மாதிரி முதல் தோல்வியை சந்திச்சவங்க தான். அதனால ஃபீல் பண்ணிட்டு இருக்காம அடுத்து என்ன பண்ணலான்னு முதல்ல யோசிங்கடா. பாண்டி, உங்க மாமா வர்றாரா? வாங்க வாங்க மாமா. மாமா. வாங்க மாமா. வாங்க மாமா. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுமா. உட்காருங்க. உட்காருங்க, சும்மா உட்காருங்க. எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. மாப்பிள்ள, சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இந்த மாதம் எப்படியோ ரெடி பண்ணி கொடுத்துறேன் மாமா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஐயோ மாப்பிள்ள, நான் அதுக்காக வரல, உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இப்போ உங்கள் நினப்பெல்லாம் கம்பெனியை டெவலப் பண்ணுறது தான் இருக்கணும். நீங்களாம் பெரிய ஆளாக வரணும், அதுதான் என்னோட ஆசை. சரிங்க மாமா. சரிங்கப்பா, நான் அப்படியே கிளம்புறேன். ஏன் மாமா வந்தவன போகிறேங்கிறீங்க? இருங்க போகலாம். உங்களெல்லாம் பார்க்கலான்ட்டு வந்தேன், பார்த்துட்டேன், அப்படியே கிளம்புறேன். பக்கத்தில் ஒரு சின்ன வேலை இருக்குது, போய் பார்த்துட்டு அப்புறம் வரேன்ப்பா. சரிங்க மாமா. வரேன் மாப்பிள்ள, வரேம்மா. போயிட்டு வாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் எப்படி பிழைக்கிறான் அதை பார்த்தாவது திருந்த வேண்டாம். தங்கச்சி பையனை தாங்குறான். நான் அப்பவே சொன்னேன் அவனுக்கு கடன் வாங்கி கொடுக்காதேன்னு. இப்ப கடங்காரன் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறான். அவனுக்கு யார் பதில் சொல்றது? ஒழுங்கு மரியாதையா கடங்காரனுக்கு கடனை திருப்பி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வா. மாமா கடங்காரனை கூட சமாளிச்சிருவாரா, ஆனால் அத்தையை சமாளிக்கிறது தான் கஷ்டம். அதாண்டா வந்துட்டு போகிறாரு. ஃபைனான்ஸ்காரன் தொல்லை பண்ணுறான்ல. ஆமாம். சீட்டு கட்டணும்ல. சரிடா, ஒன்று பண்ணுவோம், பேசாமல் அண்ணா கிட்டே வேலைக்கு போயிடலாம்டா. ஆ, வாங்கடா, வாங்க வாங்க வாங்க. வாங்கடா முதலாளிகளா. முதலாளியாலாம் வரலண்ணா, தொழிலாளியாக தான் வந்திருக்கோம். என்னடாச்சு? அண்ணா, போகிற இடத்துல யாருமே சேஸே தரமான்றாங்கண்ணா. ஒவ்வொருத்தரும் சொன்ன பதிலே திரும்ப திரும்ப சொல்கிறாங்கண்ணா. ஒருத்தர் கொட்டேஷன் கொடுத்துட்டு போங்க, கேஸ் இருக்கும்போது கூப்பிட்றோன்னு சொல்கிறாங்கண்ணா. என்னண்ணா பண்ணுறது? நாலு கம்பெனிட்டு செட்டப் போட்டு நாங்களும் கம்பெனி ஆரம்பிச்சிட்டோன்னு கொட்டேஷனை தூக்கிட்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு எந்த நம்பிக்கையில நாங்கள் சேஸ் கொடுக்குறோன்னு கேட்குறாங்கண்ணா. ஏதாவது ஒரு சேஸுக்கு பாடி கட்டி காமிங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்கண்ணா. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். எந்த நம்பிக்கையில் சேஸ் தருவாங்க? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். அண்ணா, சேஸே தராமல் ஒரு பஸ்ஸு பாடி கட்டி காட்டணுன்னா எப்படின்னா முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதான்டா. நானும் வாழ்க்கையில் ஒரு நாள் இப்படி கலங்கி போய் நின்றுருக்கிறேன். அதனால தான் சொன்னேன், ஒரு முறை இல்லை 100 முறை முயற்சி பண்ணுங்கன்னு. நீங்களாவது 4 பேர், நான் ஒத்தாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். டெய்லி ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கினேன். என் முயற்சியை பார்த்து ஒரு முதலாளி என் மேலே நம்பிக்கையை வச்சார். அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றினேன். அந்த நம்பிக்கை தான் இந்த சக்தி கோச். எவன் ஒருத்தன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கிறானோ அவன் ஜெயிக்கிறான். அப்படி ஜெயிக்கிறோம் பின்னாடி இந்த உலகமே ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி என்கிட்ட வர முதலாளிங்க எல்லாமே ஒரு காலத்தில் என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனவங்க தான். ஆமாம், பாலா எங்கடா? அவனுக்கு உடம்பு சரியில்லைண்ணா. இந்த பிரச்சனைனாலே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்டா. ஆமாம், இப்போ என்ன உங்களுக்கு உங்கள் திறமையை நிரூபிக்க ஒரு சேஸ் வேணும், அவ்வளோதானே? ஆமாண்ணா. அந்த சேஸ் எடுத்துகிட்டு போங்கடா.
உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்காம வேற யாரா நம்பிக்கை வைப்பா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.